தொடர்ந்து நம்மோடு பத்திரிகையாளர் திரு ஷபீர் இணைகிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் ஷபீர். வணக்கம். ஒரு மாணவர்களோட நிகழ்ச்சியில பேசக்கூடிய விஜய், அரசியல் நடைமுறை இங்க எப்படி இருக்கு? பணம் கொடுத்து ஒரு ஊழல்வாதியாக இருக்கக்கூடியவர்கள் அரசியல் இருக்காங்க. சோ அந்த மாதிரி இருக்கிறவங்களை தேர்வு செய்ய சொல்லாதீங்கிற ஒரு உந்துதலோட இந்த பேச்சை தொடங்குறாரு. பெரியாருக்கு சாதி சாயம் அப்படின்னு மத்திய அரசையும் விமர்சிக்கிறாரு. இதெல்லாம் அவருக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய கட்டாயத்தின் அடிப்படையில் வரக்கூடிய அந்த பேச்சா பார்க்கலாமா, இல்ல விஜயினுடைய நகர்வு எப்படி இருக்கு? இல்ல, பொதுவாகவே விஜய் அந்த மாணவர்களை பாராட்டக்கூடிய அந்த விழாவில் தொடர்ச்சியாக அவர் அரசியல் ரீதியான கருத்துக்களை பதிவு செய்து கொண்டிருந்தார். ஏற்கனவே அவர் அரசியல் கட்சி தொடங்குவதற்கு முன்பு நேரடியாக அரசியல் பேசாமல் மறைமுகமாக அரசியல் பேசிக் கொண்டிருந்தார். எல்லோரும் வாக்களிக்க வேண்டும் அப்படின்றத அவர் வலியுறுத்தி இருந்தார். கடந்த மீட்டிங்ல ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த மீட்டிங்ல பேசும்போது 100% நம்ம போய் வாக்களிக்க வேண்டும், வாக்கு செலுத்த வேண்டும், நம்ம அதை பண்றதில்ல, அதுக்கப்புறம் நல்லவர்களுக்கு வாக்களிக்க வேண்டும் அப்படின்றதெல்லாம் நம்ம வீட்டுல அந்த பிரச்சாரத்தை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு மாணவர்கள்ட்ட அந்த அறிவுரை வழங்கி கொண்டு வந்தார். அதுக்கப்புறம் பெரியாரை படிக்க வேண்டும், காமராசரை படிக்க வேண்டும் அப்படின்ற அந்த விஷயங்களை எல்லாம் அவர் கோடிட்டு காமிச்சிருந்தார். தொடர்ச்சியாக அவருடைய ஸ்பீச்சஸ் அப்படின்றது பாத்தீங்கன்னா அதுல அரசியல் கலந்துதான் இருக்கிறது. இந்த மேடைகள்ல நீங்க வெளிப்படையாக அரசியல் பேச முடியாது அப்படின்னும் போது அது மாணவர்களும் அதே போல பெற்றோர்களும் கூர்ந்து கவனிக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக இது மாறி இருக்கிறது அப்படின்னும் போது அதுல அரசியல் ரீதியான விஷயங்களை ஹைலைட் பண்ணி பேசக்கூடிய ஒரு முறையை விஜய் கையில் எடுத்திருக்கிறார் அப்படிதான் பாக்குறேன். ஏன்னா ஒரு அரசியல் கட்சி தலைவராக அவர் பேசும்போது வெளிப்படையாக மாணவர்களை கூப்பிட்டு அரசியல் பேசுகிறார், அப்பட்டமாக அரசியல் பேசுகிறார் அப்படின்ற பழிக்கு ஆளாக கூடும் என்பதால் கொஞ்சம் லோடடா இந்த விஷயங்களை சொல்றாரு. இப்ப அதாவது தேர்தலை நோக்கி தமிழகம் நகர்ந்து கொண்டு இருக்கிறது அப்படின்னும் போது அந்த தேர்தல் குறித்து ஒரு ஒரு பதிவை அவர் வெளியிட வேண்டும் அப்படின்னு விரும்புகிறார் அப்படின்னு தான் பாக்குறேன். ஏன்னா உங்களுக்கு 2026 தேர்தல் என்பது தமிழகத்துக்கு ஒரு மிகவும் முக்கியமான தேர்தலாக இருக்க போகிறது. பெரிய பெரிய கட்சிகளுடைய தலையெழுத்தை தீர்மானிக்கக்கூடிய ஒரு தேர்தலாக இருக்கிறது. குறிப்பாக அதிமுக, அதே போல திமுகவுக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு கிடைத்தால் திமுக வரலாறு படைக்கக்கூடிய ஒரு நிலையில அவங்களும் இருக்காங்க. ஏன்னா அதிமுகவுக்கு 10 ஆண்டு காலம் ஆட்சி செய்வதற்கு அவங்களுக்கு அந்த தமிழக மக்கள் வாக்களித்தார்கள். அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் திமுகவுக்கு அமையவில்லை. அப்போ இந்த இடத்துல விஜய் ஒரு ரோலை பிளே பண்றாரு அப்படின்னும் போது அவருக்கு தெரியுது அவர் எந்த இஷ்யூவை எதிர்கொள்றாரு அப்படின்னு. நீங்க எலெக்ஷன்ல நீங்க அரசியல் பண்ணலாம், நீங்க எல்லாமே பண்ணலாம், பட் அந்த தேர்தலுக்கு ஒரு சில நாட்களுக்கு முன்பு நடக்கின்ற அந்த நிகழ்வுகள் தான் அந்த தேர்தலுடைய கோர்ஸையே மாத்துகிறது. அதுல பணம் அப்படின்றது ஒரு பெரிய ரோலை பிளே பண்ணுது அப்படின்றது காலங்காலமாக நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். கடைசி நாட்கள்ல பணம் கொடுக்கப்படுவதும், கடைசி நாட்கள்ல பண பட்வாடா நடப்பதும் தேர்தல் ஆணையமே அதை ஹைலைட் பண்ணியிருக்கு. தேர்தல் ஆணையமே அது குறித்து கவலையை தெரிவித்திருக்கிறது. அதை தடுக்க வேண்டும் அப்படின்ற பல்வேறு முயற்சிகள் எடுத்திருக்கிறது அப்படின்னும் போது அந்த விஷயத்த விஜய் ஸ்ட்ரெஸ் பண்ணணும்னு விரும்புறாரு. ஏன்னா அந்த இடத்துலதான் உங்களுக்கு நீங்க எவ்வளவு பெரிய எஸ்டாப்ளிஷ்மெண்ட் வச்சிருந்தாலும், எவ்வளவு பெரிய ஒரு படையை நீங்கள் வைத்திருந்தாலும், பணம் என்ற ஒரு இடத்துல இன்னைக்கு பணப்பட்டுவாடா செய்யக்கூடிய அரசியல்வாதிகள், பணத்தை வைத்து அரசியலில் ஜெயித்து விடலாம் என்று நினைக்கக்கூடிய அரசியல்வாதிகளை வெல்ல முடியாது அப்படின்ற ஒரு நிலை அப்படின்றது ஏற்பட்டு இருக்கிறது. சோ அந்த இடத்துல அந்த விஷயங்களை மாணவர்கள் மத்தியில் சொல்ல வேண்டும். ஏன்னா அந்த அவேர்னஸ் அங்க கிரியேட் பண்ணணும். ஏன்னா இந்த நிகழ்வு என்பது மாணவர்கள் கூர்ந்து கவனித்துக் கொண்டிருப்பார்கள், பெற்றோர்கள் கூர்ந்து கவனித்துக் கொண்டிருப்பார்கள், ஆசிரியர்கள், மற்றவர்கள் என்று எல்லோருடைய பார்வையும் இந்த நிகழ்வின் மீது இருக்கும் அப்படின்னும் போது இந்த விஷயங்களை அவர் பேச வேண்டும் என்று நினைத்திருக்கிறார் நினைக்கிறேன். நன்றி ஷபீர். இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்காக.